ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ சயாட்டிக்கா ப்ராப்ளம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சயாட்டிக்கா மாதிரியே நமக்கு இன்னும் ஒரு சில பிரச்சனைகள்னால அதே போல் வலி வருது. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகுங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். முதலாவது, இப்போ நமக்கு தெரிஞ்ச சயாட்டிக்கா பற்றி நான் சொல்கிறேன். இந்த சயாட்டிக்காங்கிறது அந்த சயாட்டிக் நரம்பு பாதிக்கிறது தான் நம்ம சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே பாதிக்கும்னா, நம்ம கீழ் முதுகில் வர்ற அந்த டிஸ்க்கு L4 L5 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு சைடில் தான் அந்த நரம்பு வரும். இந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆகி ப்ரொட்ரூட் ஆகி வெளியே அந்த நரம்பை அழுத்துறதுனால நமக்கு அந்த நரம்பு பட்டக்ஸ் வழியாக போகும். கெண்டைக்கால் வழியாக போய் நம்ம பாதத்தில் ரீச் ஆகும். ஸோ அது போகிற இடம் ஃபுல்லாக இந்த லெவலில் டிஸ்க்கு கம்ப்ரெஷன் ஆகிறதுனால வர வழியை தான் சயாட்டிக்கான்னு சொல்கிறோம். சரி, இந்த நரம்பு எந்தெந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த L4 L5ல் கம்ப்ரெஷன் ஆகும். அதே போல் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த முக்கோண வடிவத்தில் சேக்கரம்னு இருக்கும். அதாவது கவுத்தி வச்ச முக்கோண வடிவத்தில் சேக்கரம்ங்கிற எலும்பு இருக்குது. இதில் இந்த நரம்பு S1 S2 S3 இந்த லெவலில் நமக்கு ப்ரெஷரைஸ் ஆனாலும் நமக்கு வலி கீழ் முதுகிலேருந்து பட்டக்ஸு, பின் தொடை, கெண்டைக்கால், கால் பாதம் வரைக்கும் வலியும் இருக்கும், மரத்து போன மாதிரி இருக்கும், இரிட்டேஷனும் இருக்கும், அப்படியே குத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சயாட்டிக்கா ப்ராப்ளம் தான், இந்த நரம்பு பாதிக்கப்படுறதுனால. இதே போல் தான் இன்னும் ஒரு சில பிரச்சனைகளில் இருக்கும். அது இந்த நரம்பு இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படாமலே வரும். அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அது சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் சொல்லுவோம். அது எப்படின்னா, நம்ம இடுப்பு ஒரு 3 விதமான போன்னால் உருவாகிறது தான் நம்ம இடுப்பு. இது இலியம்னு சொல்லுவோம், இது ஒரு இலியம் சொல்லுவோம். இந்த 2 போன் லெஃப்ட்டு ரைட்டு. அதே போல் கவுத்தி வச்ச முக்கோண வடிவத்தில் இருக்கிறது தான் சேக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேக்ரமும் இலியமும் சேர இடம் தான் இந்த இடம் தான் சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். இது லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த இடத்துல இந்த சேக்ரமும் இந்த இலியமும் சேர இடம் தான் சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் நமக்கு வலி எப்படி இருக்கும்னா, கீழ் முதுகில் இருக்கும், பட்டக்ஸில் இருக்கும், பாதி தொடை வரைக்கும் இருக்கும் ஒரு காலில். இதுவும் பார்த்திங்கன்னா சயாட்டிக்கா மாதிரியே ரேடியேட்டிங் பெயின் பரவலாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வலி நமக்கு சயாட்டிக்கா தானா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த வலிக்கும் சயாட்டிக்காவும் சம்மந்தம் கிடையாது. இது சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்டில் ஏற்படுது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சியாக இருக்கிற லேடிஸ்க்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆகும். அந்த குழந்தை வயிறு ப்ரொட்ரூடாக முன்னாடி வர்றதுனால பின்னாடி ஏற்படுற அழுத்தத்தினால வர்றதாகவும் லேடிஸ்க்கு வருது. இன்னும் முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ்னால, கீழே விழுறதுனால, இந்த மாதிரி காரணமும் இருக்குது. அதுக்கப்புறம் நிற்கிற பொசிஷன், அது எப்படின்னா ஒரு பக்கமாக சாஞ்சு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, இல்லை இந்த பக்கம் சாஞ்சு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்டில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வலி வரும். அதே போல் வரும். இன்னொன்று ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறவங்க, அதாவது நார்மலாக உட்காராமல் காலை கால் மேலே போட்டு கிராஸ் பண்ணி உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அப்போது அந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் ஆகும். ரொம்ப நாள் பட்டு அதே போல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, சயாட்டிக் ப்ராப்ளம் மாதிரியே நமக்கு வலி வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிஃபார்மிஸ்சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பிரிஃபார்மிஸ் அப்படின்னா அது ஒரு தசைப்பகுதி நம்ம பட்டக்ஸில் இருக்குது. எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இது சேக்ரம், இது சேக்ரம், இது இலியம். இந்த 2 இடத்துல வர்றது தான் சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்டுன்னு சொன்னேன். அதுக்கு கீழே அந்த பள்ளமான பகுதியில் ஒரு சதை வரும். அந்த தசைப்பகுதி தான் பிரிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த மசில். அந்த மசில் சில ரீசன்னால் அது டைட் ஆகி, மேபி ஏதாவது ஒரு அடிப்படுறதுனாலையோ ஏதாவது ஸ்ட்ரெஸ்னால் ரொம்ப அதிகப்படியான ஒரு மலை ஏறுறோம், அந்த மாதிரியான காரணங்களால் இந்த இடத்துல வர்ற மசில் டைட் ஆகிறதுனால இந்த வழியாக நான் சொன்னேன் இல்லையா, S3 S1 S2 S3ல் சயாட்டிக் நர்வ் வரும்னு. இந்த நரம்பை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுறதுனாலையும் நமக்கு வலி பட்டக்ஸ்லேருந்து, பின் தொடையிலேருந்து, கெண்டைக்கால்லேருந்து கால் வரைக்கே வலி வரும். மரத்து போன தன்மையும் இருக்கும், எரிச்சலாக இருக்கிற தன்மையும் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா சயாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி பெயின் கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சயாட்டிக்காங்கிறது
இடுப்பில் அந்த டிஸ்கில் பாதிப்பாகி கால் வரைக்கும் வர்ற வலி. சாக்ரோலியாக் ஜாயிண்ட்டுங்கிறது வந்து அது ஒரு ஜாயிண்ட். நான் காமிச்ச போல் அந்த ஜாயிண்ட்டில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன்னால் வர்ற வலி வந்து சாக்ரோலியாக் ஜாயிண்ட் பெயின். பிரிஃபார்மிஸ் அப்படிங்கிறது வந்து அந்த மசில், அந்த பிரிஃபார்மிஸ் தசையில் ஏற்படுற பாதிப்புனால் வர்றது தான் piriformissyndrome. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வலி வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இதை எப்படி நம்ம கண்டெடுத்துன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எடுத்தோடனே எல்லாத்துக்குமே வந்து MRI ஸ்கேன் சொல்கிறது கிடையாது. அந்தந்த இதுக்கு வந்து சில டெஸ்ட் இருக்குது. இப்போ டிஸ்குனால் பாதிச்சிருக்கு, சாக்ரோலியாக் ஜாயிண்ட்னால் பாதிச்சிருக்கு, பிரிஃபார்மிஸ் மசில் தான் பாதிச்சிருக்கு அப்படின்னா சில டெஸ்ட்டு வந்து நாங்கள் கிளினிக்கில் வந்து பேஷண்ட்டை வச்சே செக் பண்ணி பார்க்குறப்போ இது தசையில் பாதிப்பா, இல்லை இந்த ஜாயிண்ட்டில் பாதிப்பா, இல்லை டிஸ்குனால் வர பாதிப்பா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தசை சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டுனா அந்த பிரிஃபார்மிஸ் மசிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை டிஸ்க்கு கம்ப்ரெஷனால் பாதிப்பு இருக்குது, அதனால தான் சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கை ரிலீஸ் பண்ணி அந்த நரம்பை ஃப்ரீ பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு வந்து அந்த சாக்ரோலியாக் ஜாயிண்ட்டில் தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் வந்து இதே போல் இருந்தாலும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். பேஷண்ட்டு வந்து சப்ளாங்கால் போட்டு உட்கார முடியாது, ஒரு கால் தூக்குன மாதிரியே இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவங்களால சப்ளாங்கால் போட்டு தரையில் உட்கார முடியாது, கால் நீட்டி தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சில டெஸ்ட் இருக்குது, அது செக் பண்ணி பார்த்தோம்னா இது சாக்ரோலியாக் ஜாயிண்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து 4 டிகிரி தான் மூமெண்ட்டே இருக்கும். இப்போ கையெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தூக்குற மாதிரி அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு 4 டிகிரிக்கு மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட்டே வந்து அந்த சிவியர் இன்ஃப்ளமேஷன் நல்லா லாக் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து ப்ராப்பராக நீட்டாக மொபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இந்த 3 இதுவுமே வந்து தனித்தனி முறையில் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடலாம். பட் நிறைய பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இது நமக்கு டிஸ்கில் பிரச்சனையா என்னென்னே தெரியாது. ஸோ அதை நாங்கள் வந்து எங்களோட பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான எக்ஸசைஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள முழுமையாக வந்து நாங்கள் சரி பண்ணிடுறோம். ஸோ சயாட்டிக்காங்கிறது டிஸ்கில் ஏற்படுறது வந்து ஒரிஜினல் சயாட்டிக்கா. இந்த சாக்ரோலியாக் ஜாயிண்ட்னால் வர்றது, இந்த பிரிஃபார்மிஸ்ன்றதுனால வர்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான சயாட்டிக்கா, ஃபால்ஸ் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த 3 ப்ராப்ளத்துலேருந்துமே பெர்மனெண்ட்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேஷண்ட்டு வந்து கரெக்டாக அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறவங்க கரெக்டாக வர்றாங்க. அவங்களுக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்க 100% ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் கூட இது சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருந்தால் அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன் எப்படி கொண்டு வரலாம், இது நாள்பட்ட சயாட்டிக் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நாள்பட்ட சாக்ரோலியாக் ஜாயிண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணோம்னா நிச்சயமாக எல்லாராலையும் வெளியே வர முடியும். தேங்க்யூ.